to Kit Lab World. இன்னைக்கு நாம பார்க்க போறது வேஸ்ட் திங்க வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். அது உங்களுக்கு என்னதுன்னு உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்க செய்ய போறதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கான திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு நாங்க காட்டுறோம். இது ஃபர்ஸ்ட் வந்து வேஸ்ட் கேஸ் கிட்டு. இது வந்து எங்க அம்மா வந்து தூக்கி போறதுக்காக வச்சிருந்தாங்க. அதை நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன்ஸு, அப்புறமா ஊசியும் நூலும், அப்புறமா சிசர்ஸ், அப்புறமா கோல்டு ரிப்பன், அப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நூலில் எடுத்து ஊசியில் நம்ம கோத்துக்கலாம். ஊசியில் வந்து நூல் கோத்து வச்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இப்போ இந்த கேஸ் கிட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிப்பனை இந்த இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கணும். இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம கேஸ் கிட்ட வந்து நல்லா ரோல் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு கேஸ் கிட் மாதிரியா தெரியுது? நல்லா ஃபினிஷிங்காக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ நம்ம ஃப்ளார்ஸ் தான் வைக்கணும். இப்போ இந்த கோல்டன் ரிப்பன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஃப்ளார்ஸ்க்கான பெட்டல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வேண்டிய சைஸ்க்கு நான் வந்து பெட்டல்ஸ் வந்து கட் பண்ணிப்பேன். உங்களுக்கு என்ன சைஸ், பெரிய சைஸாக உங்களுக்கு ஃப்ளார்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் பெரிய சைஸாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் எனக்கு வேண்டிய சைஸ் எல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ அந்த சைஸ் போதும் எனக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கையிலையும் ஸ்டிச் பண்ணலாம். உங்ககிட்ட மிஷின் இருந்தால் மிஷின்லையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இதை இந்த உள்ளே நம்ம வந்து செல்ல இப்படி பண்ணிக்கிட்டோம்னா இது வந்து நடுவில் இருக்கணும். நடுவில் இருக்கிறது அப்படின்னா இந்த இடத்த வந்து இந்த இடத்துல இடையில வந்து உள்ளே தள்ளிட்டு இந்த இடத்த வச்சுக்கணும். பிடிச்சிட்டு இந்த
எடுத்து நம்ம இப்போ நம்மளுக்கு ஒரு போ மாதிரி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நான் நிறைய பெட்டில் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு பெட்டில் எடுத்து இன்னொருத்துக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம். இன்னொன்று நடுவில் சென்டரில் வச்சுக்கலாம். ஊசி எடுத்து நடுவில் ஒரு ஃப்ளார் கிடச்சிருச்சு. இதுக்கு கீழே ஏதாவது ரிப்பன் தொங்கணும்ல, அதனால நான் ஒரு திரும்பியும் கோல்டன் ரிப்பன் எடுத்து இப்போ நம்ம ரிப்பனுக்காக எடுத்து கட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ கட் பண்ணியிருக்கேன். இதை இப்படி ரெண்டாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல வி மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ரிப்பன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதையும் ஃப்ளாரோட சேர்த்து தச்சிடலாம். இப்போ நம்ம நாட் போட்டேன். நமக்கு நூலை கட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு ஃப்ளார் கிடச்சிச்சு. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஃப்ளார் நான் 2 செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த நாட் பாருங்கள். இந்த நாட் வந்து நான் பூக்கட்டுற நூல் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இந்த கோல்டன் ரிப்பனில் கூட செய்யலாம். இப்போ நான் இதை வந்து இதை இப்படி வச்சு இந்த இடத்துல ரிவர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். நாட் போட்டுக்கோல, இந்த ஃப்ளார் எடுத்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கணும். இடத்துல வச்சுக்கணும். இப்போ நம்ம மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழேயும் ஒன்று பண்ணிடலாம். நான் இதை ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தையல் போட்டது அசிங்கமாக தெரியுதுல்ல, அதனால நம்ம க்ளூ போட்டு ஸ்டோன் சுட்டிடலாம். நான் இந்த மாதிரி டார்க் கலர் எடுத்துருக்கேன். க்ளூ கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த கல் வந்து எனக்கு இந்த கல் ரொம்ப பிடிச்சிருந்தா அதனால நான் வச்சேன். உங்களுக்கு என்ன கல் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற திங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம எவ்வளோ யூஸஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் தூக்கி போட்டால் நம்மளோட என்வாயன்மெண்ட்டு ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். ரிட்டியாக நம்ம செஞ்சோன்னா நம்ம வீடு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் டோர்லேயும் மாட்டிக்கலாம், வால்லையும் மாட்டிக்கலாம். நாங்கள் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.